ஷிப்பர் என்டர்டெயின்மெண்ட் எஸ் மதுசூதனன் தயாரிப்பில் லிங்கா RS கார்த்திக் இணைந்து நடிக்கும் பரோல் நவம்பர் 11 முதல் திரையரங்குகளில். அம்மாவின் மடியில் நாம் இருப்பதிலிருந்து இந்த பூமியோட மடிக்கு போகிறது வர நம்ம தமிழர்களின் வாழ்க்கையில் கூடவே வர்றது பால். அதுவும் நமக்கு பால்னாலே அடுத்த நினைவுக்கு வரும் வார்த்தை ஆவின் தான். தமிழக அரசோட பிராண்ட் இது. நம்ம அனைவரின் வாழ்விலும் உணவாகவோ தொழிலாகவோ கலந்திருக்கும் பேர் அது. அந்த ஆவின்ல இருந்து பால் குறித்து ஒரு அறிவிப்பு வந்தது. 90 நாள் வரைக்கும் கெடாத ஒரு பாலை அறிமுகம் செஞ்சுருக்காங்க. அல்ட்ரா ஹை டெம்பரேச்சரில் பண்ணுறோம். அதில் இருக்கிற கெமிக்கல்லாம் கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் ஆகிடும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃப்ரிட்ஜிலே வைக்காமல் முழுக்க சாதாரணமாக நம்முடைய தட்பவெப்பநிலைக்கு இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா கூட 3 மாதத்துக்கு கெட்டு போவார். இந்த பாலை தான் நம்ம அந்த நாட்டு பல அப்ராட் வெளிநாடுகளுக்கு அனுப்பும்போது அந்த நாட்டுடைய சட்டத்திட்டத்துக்கும் அதனோட நம்முடைய சட்டத்திட்டத்துக்கும் 2 பேருடைய மிங்கில் பண்ணி அதை எப்படி நம்ம அமிச்சா சரியாக இருக்கும்னு அவங்களுக்கு அட்ரா பேக்கில் அவங்களுக்கு அமுச்சு வைக்கிறோம். ஒரு பாலை வாங்கி ஒரு இன்றைக்கி வாங்கின பண்ணி நாளைக்கு யூஸ் பண்ணல மறுநாளைக்கே கெட்டு போயிடுது. ஃப்ரிட்ஜில் வச்சா கெட்டு போடுது. கெட்டு தான் சரி போகும். 60 நாள்லேயே கெட்டு போடும். 90 நாள் இல்லை. அது எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படி வாங்குறதுல. ஷெல்ஃப் லைஃப் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி மில்க் நிறைய வருது. அதுக்கேற்ற மாதிரி ப்ரெசர்வேட்டிவ், அதுக்கேற்ற மாதிரி இஷ்யூஸ் இருக்கும். ஒரு பொருள்னால் அது கெட்டு போகணும். அது 90 டேஸ் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அதில் கண்டிப்பாக எதாவது ஆட் பண்ணுவாங்க. 90 டேஸ் எப்படி வச்சுக்கின்னு சாப்பிட்றது அர்த்தம் சார்? ஒரு நாள் வைக்கிறதே யோசிக்கிறோம் சார். காசு இட்டு முடிஞ்ச அளவுக்கு அன்றைக்கி இது பண்ணிடுறது சரிதான். அதோட இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கணும். அதுக்கு தான் என்ன சேர்க்குறாங்க என்ன சேர்க்கலை அதெல்லாம் தெரிஞ்சால் தான் நமக்கு தெரியும். என்னங்க கதையாக இருக்குது, எப்படிங்க இது சாத்தியம், ஏதாவது தப்பு இருக்குமோ? இப்படித்தான் மக்கள் மாதிரியே நமக்கும் சந்தேகம் வந்தது. அந்த சந்தேகத்தை அப்படியே கையோடு எடுத்துக்கிட்டு ஆவின் ஃபேக்ட்ரிக்கு போனோம். அங்கே பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட உண்மைகள் உங்களுக்காக. யூஎஸ்டி மில்க்ன்றது 90 டேஸ் லைஃப். இதில் நம்ம எந்த விதமான நியூட்ரலைசரும் எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல. சார், இது கிளாட் ஆன் பாயிலிங் டெஸ்ட்டு, இனிஷியல் டெஸ்ட்டு. அந்த ஒன்றியத்திலேருந்து வந்த பெறப்பட்ட பால்கள் திரும்பவும் நாங்கள் அதை இங்கே இருக்கிற சில்லர் மூலிமா சில் பண்ணி அகைன் நாங்கள் அதை ஸ்டோரேஜ் டேங்க்கில் சேமித்து வச்சுப்போம். டெம்பரேச்சர், மில்க் லெவல் எல்லாமே இந்த ஸ்க்ரீன்லேயே நம்ம மானிட்டர் பண்ணிக்கலாம். சில்ட்ரன்ஸ் டு அடல்ட்ஸ் வரைக்கும் டைரெக்டாகவே கன்சியூம் பண்ணலாம் இந்த மில்க்கு. வணக்கம், என் பேர் சுஜாதா. டிஜிஎம் டைரி இங்கே சோழங்கல்லூர் டைரி. இந்த சோழங்கல்லூர் டைரியில் யூஹெச்டி டெலைட் மில்க்கு தயார் பண்ணுறோம். இது ஒரு ஸ்பெஷலான மில்க்கு. யூஹெச்டி என்ன அல்ட்ரா ஹை டெம்பரேச்சரு. ஸோ இந்த மில்க்கு நம்ம 140 டிகிரி டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணி அப்படியே கிராஜுவலாக 35 டெம்பரேச்சருக்கு கொண்டு வரோம். கொண்டு வந்துட்டு அசெப்டிக் பேக்கில் பேக் பண்ணிவிட்டு 1 வீக் அப்சர்வேஷனில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் டிஸ்பேச் பண்ணுறோம். ஸோ இது 90 டேஸ் லைஃப் இருக்குது. 90 டேஸ் ஏன்னா இதில் இந்த ஹை டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணுறதுனால ஆல் பேக்டீரியாஸ் டெஸ்ட்ராய் ஆகும். ஸோ 0% பேக்டீரியா. இந்த மில்க்கு நம்ம டைரெக்டாகவே குடிக்கலாம். எந்த விதமான ஹார்மும் கிடையாது. இது ஒரு ஃப்ரெஷ் மில்க்கு. இது தாராளமாக டைரெக்டாக யூஸ் பண்ணிடலாம். ஸோ ஆர்டினரி மில்க்கு நம்ம 75 டிகிரி டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணி அப்படியே 4 டிகிரிக்கு சில் பண்ணுறோம். ஸோ இது 1 டே லைஃபு. பட் யூஹெச்டி மில்க்குன்றது 90 டேஸ் லைஃபு. வாங்க நம்ம செக்ஷன் வைஸ் ஆக்டிவிட்டீஸ் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். வணக்கம். டேங்கரில் பால் ஒன்றியங்களிலிருந்து கொண்டு வரப்படுகிறது. இந்த பால் மாதிரிகளை லேபிலிருந்து நாங்கள் டெஸ்ட்டுக்கு எடுக்கிறோம். சாம்பிள்ஸ் ஃபஸ்ட்டு எப்படின்னாக்கா நல்லா பிளஞ்ச் பண்ணி சாம்பிள் கலெக்ட் பண்ணி லேபுக்கு கொண்டு வரோம். கொண்டு வந்ததுக்கப்புறம் 19 வகையான
பரிசோதனைகள் நடத்தப்படுகிறது. ஃபஸ்ட்டு வந்து டெம்பரேச்சர், அதாவது டெம்பரேச்சர் கரெக்டாக இருந்தால் தான் அந்த பாலோட தன்மை நல்லா இருக்கும். அதுக்கடுத்து ரெண்டாவது அதோட நம்ம வீட்டில் ஜஸ்ட் காய்க்கிற மாதிரி சிஓபின்னு சொல்லுவோம், கிளாட் ஆன் பாயிலிங் டெஸ்ட்டு. சார் இது கிளாட் ஆன் பாயிலிங் டெஸ்ட்டு, இனிஷியல் டெஸ்ட்டு. நம்ம டேங்கர்லேருந்து எடுக்கிற அந்த ரா மில்க்கு நல்லா மிக்ஸ்டு மில்கை மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த இனிஷியல் டெஸ்ட்டு கிளாட் ஆன் பாயிலிங் டெஸ்ட்டு பார்ப்போம். ஒரு மில்க் எடுத்து காய்ச்சி பார்க்குறது. ஸ்டெரைல் டெஸ்ட் டியூப்பில் ஒரு 5 ml மில்க் எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணோன்னா சப்போஸ் ஏதாவது அப்நார்மலிட்டிஸ் இருந்ததுன்னா, அசிடிட்டி ஹையாக இருந்ததுன்னா, நமக்கு ஏதாவது கிளாட்ஸு டர்பிட்ஸ் ஏதாவது வந்துட்டு டெஸ்ட் டியூப்பில் நமக்கு வந்துட்டு சர்வ் ஆகும். பட் அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னா மில்க் வந்துட்டு நல்லா பாயில் ஆகிட்டோம். ஓகே சார். இப்போ டெஸ்ட் டியூப்பில் நமக்கு எதுவும் கிளாட்ஸோ ஏதோ டர்பிட்ஸோ எதுவும் இல்லை. ஸோ சிஓவி வந்துட்டு நமக்கு வந்து நெகட்டிவ், நல்லா இருக்குது மில்க்கு. நம்ம ஃபர்தர் ப்ராசஸிங்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறோம். சரி, இது நம்ம ஆவின் ப்ராடக்ட்டு டிலைட்டுங்கிற மில்க்கு. இது வந்து ஸ்டாண்டர்ட் வந்து 3.5 8.5 SNF இருக்கும் நான் சாலிட் ஃபேட்டு. ஃபேட் வந்துட்டு 3.5 இருக்கும், நான் சாலிட் ஃபேட் வந்துட்டு 8.5 இருக்கும். ஸோ இது வந்து நம்ம இப்போ லாக்டோஸ்கோப்பரிங்கிற த நியூ இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்துட்டு நம்ம அந்த ஸ்டாண்டர்ட் வந்துட்டு செக் பண்ணிக்கிறோம். இதோட செல்ஃப் லைஃப்பும் நம்ம வந்துட்டு 3 months கொடுக்குறோம் ஆவின் டிலைட். ஸோ எவ்ரி 1 hours வந்துட்டு நம்ம வந்து எல்லா டிஸ்பேச் ஆகிற மில்க்கு ஸ்டாண்டர்ட் வந்துட்டு எவ்ரி 1 hours வந்து நம்ம செக் பண்ணிக்கிறோம். மூணாவது லேபில் வந்து அதோட ஃபேட்டு, கொழுப்பு பொருட்கள் எவ்வளோ இருக்குது, இதர சத்துக்கள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறோம். அடுத்தது இதில் ஏதாவது கலப்பட பொருட்கள் இருக்குதா அப்படிங்கிற அடல்ட்ரேஷன் டெஸ்ட்டு. உங்களுக்கு நியூட்ரலைசர், ப்ரிசர்வேட்டிவ்ஸ், இதர சத்துக்கள் இருக்குதான்னு பார்க்குறதுக்கு சுகர் இந்த மாதிரி எல்லாம் பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா லேபில் வந்து ஓகே சொன்னதுக்கப்புறம் அந்த ஒன்றியத்துலேருந்து வந்த பெறப்பட்ட பால்கள் திரும்பவும் நாங்கள் வந்து அதை வந்து இங்கே இருக்கிற சில்லர் மூலிமா சில் பண்ணி அகைன் நாங்கள் அதை வந்து ஸ்டோரேஜ் டேங்க்கில் சேமித்து வச்சுப்போம். ஸ்டோரேஜ் டேங்க்கில் சேர்த்து வச்சதுக்கப்புறம் திரும்பி அந்த பாலை எடுத்து நாங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணுவோம். ப்ராசஸ்னாக்கா அந்த பாலை வந்து ஹீட் பண்ணி சில் பண்ணி குறைக்கணும். டெம்பரேச்சரை குறைச்சிட்டோம்னா அதில் இருக்கிற பேத்தஜெனிக் பாக்டீரியா, அதாவது நோயை உண்டு பண்ணக்கூடிய பாக்டீரியாஸ் எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ணும், சிதைச்சிடும். இதுக்கு நடுவில் வந்து அந்த பால் வந்து ஃபஸ்ட்டு 5 டிகிரிலேருந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுறப்போ நடுவில் ஒரு 60 டிகிரி செல்சியஸ் போகும்போது ஒரு ஹோமோஜனைசேஷன் சொல்லிட்டு ஒரு ஹோமோஜனைசர் ஒரு இயந்திரம் இருக்குது. அதில் போகும்போது அதில் இருக்கிற ஃபேட் கியூபிள்ஸை வந்து உடச்சி சிதைச்சி ஒரு சீரான அளவில் சமச்சீராக வச்சுருந்து அதை பண்ணி கொடுக்கும். இந்த ப்ராசஸை ஹோமோஜனைசேஷன் சொல்லுவாங்க. இதையும் அந்த ப்ராசஸ் கூடவே பண்ணிகிட்டு இருப்போம். என்டையர் ப்ராசஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுவோம். அதில் இருக்கிற புரதம் மற்றும் கொழுப்புக்களை சமச்சீராக ஆக்கி ஈக்குவலாக, அதாவது நமக்கு தேவையான ஸ்டாண்டர்ட் 3585 கொண்டு வந்துட்டு இங்கேருந்து யூஎஸ்டி யூனிட்டுக்கு பம்ப் பண்ணி விட்டுட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ரூம் வந்து பிஎல்சி ரூம்னு சொல்லுவாங்க, ப்ரோக்ராமபிள் லாஜிக் கண்ட்ரோல் ரூம். இந்த டைரியில் இருக்கிற என்டையர் ஆப்ரேஷனையும் இந்த ரூமில் இருந்து நம்ம முழுவதுமாக கண்காணிச்சிட்டே இருக்கலாம். ஏன்னாக்கா பாலை வந்து நம்ம வந்து 75 டிகிரி செல்சியஸ்க்கு ஹீட் பண்ணுறோம், அதை 5 டிகிரி சில் பண்ணுறோம். எல்லா ஆக்டிவிட்டீஸும் நடக்கிறத இந்த மானிட்டர் மூலயமா உட்காந்த இடத்துல இருந்து நாம் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கலாம். இங்கே தான் வந்து ஃபுல்லாக நம்ம மானிட்டர் பண்ணுறது வந்து இங்கே தான் நம்ம பண்ணுறோம். மில்க் வந்து லேப் கிளியரன்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா இங்கேருந்து அதை ரிசீவ் பண்ணுறோம். ரிசீவ் பண்ணிவிட்டு பாஸ்டரைசேஷன் அண்ட் ஹோமோஜனைசேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா யூஎஸ்டிக்கு வந்து இங்கிருந்தே தான் பம்ப் பண்ணுறோம். நம்ம அந்த மில்கோட டெம்பரேச்சர், மில்க் லெவல் எல்லாமே வந்து இந்த ஸ்க்ரீன்லேயே நம்ம வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம். முடிஞ்சக்கப்புறம் எல்லா சைலோஸோட சிஐபி எல்லாமே வந்துட்டு நம்ம இங்கேருந்தே தான் மானிட்டர் பண்ணுறோம். இங்கேருந்து தான் டைரெக்டாக யூஎஸ்டி பிளான்ட்டுக்கு மில்கை வந்து ரெடி பண்ணி பம்ப் பண்ணுறோம் லேப் கிளியரன்ஸ்க்கு அப்புறமா. இதுதான் யூஹெச்டி பிளான்ட்டு. இங்கே தான் நமக்கு ஸ்டெரிலைசரு, ஸ்கேடா ஆப்ரேஷனு, திமோனியர் பேக்கிங்கு, தென் அசெப்டிக் பேக்கிங் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. நமது பால் பண்ணையில் ஸ்டாண்டர்டைசேஷன் செய்யப்பட்ட பால் குளிரூட்டும் நிலையில் நமக்கு இந்த யூஎஸ்டி பிளான்ட்டுக்கு வந்துடுது. அதுக்கப்புறமா அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ஸ்டெரிலைசர் யூனிட்டுக்கு கொண்டு போகிறோம். அந்த ஸ்டெரிலைசரில் நமக்கு ஃபஸ்ட்டு ரீஜெனரேஷன் 1க்குள்ளே நமக்கு அந்த பால் செலுத்தப்படுது. அப்படி செலுத்தப்படும் போது அதை 4 டிகிரிலேருந்து 75 டிகிரி வரைக்கும் அந்த பால் வந்து ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம், அந்த மில்கை வந்து ஹோமோஜனைசேஷனுக்குள்ளே கொண்டு போகிறோம். ஹோமோஜனைசேஷனில் கொண்டு போயிட்டு அதில் நம்ம ஒரு 185 பார் ப்ரெஷரில் அதில் இருக்கிற மைக்ரான்ஸை பிலோ 1 மைக்ரான் அளவுக்கு கொண்டு வரதுக்கு சமச்சீர் பண்ணுறாங்க. சமச்சீர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃபேட் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து ஈவனாக இருக்கும். அப்படி ஈவனாக இருக்கிற பாலை தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுறோம். அங்கே அந்த சமச்சீர் செய்யப்பட்ட பால் என்ன ஆகும் அப்படின்னா செகண்ட் ஜென்ரேஷனுக்குள்ளே போகுது. அங்கே ஒரு 120லேருந்து 125 டிகிரி வரைக்கும் அந்த மில்க் வந்து ஹீட் ஆகுது. இப்போ கிராஜுவலாக ரைஸ் ஆகும்.
கிராஜுவலாக ரைஸ் ஆனதுக்கப்புறமா அது மெயின் ஹீட்டர்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஹோல்டிங்குள்ளே காயிலுக்குள்ளே அந்த மில்க் போகும்போது 138லேருந்து 140 டிகிரி உச்சக்கட்ட வெப்பநிலை அடையிறது ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து ஹோல்ட் ஆகும். எதுக்கு இந்த 130லேருந்து 140 டிகிரிக்கு ஹீட் பண்ணி 2 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த டெம்பரேச்சரில் அந்த பால் இருக்கக்கூடிய எல்லா விதமான கெடுதல் உண்டாக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் மொத்தமாகவே வந்து முழுமையாக அழிக்கப்படும். அதுக்காக இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். இதை பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா, பாலோட லைஃப் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. இதுதான் இந்த ஸ்டெரிலைசேஷன் நம்ம பண்ணுறது. இப்போ 140 டிகிரி ஹீட் பண்ணி 2 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுற மில்க் என்ன ஆகும் அப்படின்னா, இமீடியட்டாகவே வந்து மெயின் கூலர் ப்ளஸ் ஒரு மினி கூலர்னு ஒரு செக்ஷன் இருக்குது. அந்த செக்ஷனுக்குள்ளே பால் போயிட்டு திருப்பி நம்ம டவுன் ஆகி வரும்போது ரூம் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய 20லேருந்து 30 டிகிரியில் ரெடி ஆகிடும். ரெடியான பால் டேரெக்டாகவே நம்மளோட பேக்கிங் மிஷினில், அசெப்டிக் பேக்கிங் மிஷின் ஃபுல்லாக வந்து ஸ்டெரைல்டு கண்டிஷனில் இருக்கும். அந்த அசெப்டிக் பேக்கிங் மிஷினில் நம்ம பேக்கிங் பண்ணுறோம். இப்போதைக்கு நம்ம யூஎஸ்டி காம்பிக் டிலைட் ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். அது 500 ml. அந்த 500 ml நம்ம வந்து பேக்கிங் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ஸ்டாக்கிங் பண்ணுறோம். அந்த யூஎஸ்டியில் அந்த பேக்கிங் மிஷினில் யூஸ் பண்ணுற பாலி ஃபிலிம் வந்து 7 லேயர் ஃபிலிம். அந்த 7 லேயர் ஃபிலிம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, பால் வந்து இந்த லைஃப் எக்ஸ்டெண்ட் பண்ண பாலை 90 டேஸ் வரைக்கும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதோட ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா 3585, 3.5 ஃபேட்டு, 8.5 எஸ்என்எஃப். இது ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி அங்கேருந்து இங்கே யூஹெச்டி பிளான்ட்டுக்கு அனுப்பப்படுகிறது. இங்கே வந்த உடனேயும் நாங்கள் சாம்பிள் கலெக்ட் பண்ணுறோம். சாம்பிள் கலெக்ட் பண்ணி அதோட ஸ்டாண்டர்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இங்கே ப்ராசஸ் பண்ணி ஃபைனல் ப்ராடக்ட்ஸ் வருது. நாங்கள் இதை வந்து எவ்ரி 15 மினிட்ஸ் ஒன்ஸு இந்த சாம்பிள் கரெக்டாக இருக்கா, இது கரெக்டாக ஸ்டெர்லைஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறத ஒவ்வொரு பேராமீட்டர்லேயும் நாங்கள் இங்கே செக் பண்ணிகிட்ருக்குறோம். செக் பண்ணி ஃபைனலாக மைக்ரோபயாலஜிக்கல் 0 பாக்டீரியான்னு கொடுத்துருக்குறோம். இதோட 0 பாக்டீரியா இருக்கா அப்படிங்கிறத மைக்ரோபயாலஜிக்கல் அனாலிசிஸும் பண்ணிடுறோம். பண்ணி அதுக்கப்புறம் தான் இது பேக்கிங்க்கு 7 டேஸ் இன்குபேஷனில் வச்சு அப்சர்வேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பேக்கிங்க்கே அனுப்புகிறோம். இதில் வந்து நம்ம எந்த விதமான நியூட்ரலைசரும் எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல. ஸோ இது வந்து சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்கள வரைக்கும் தாராளமாக டைரெக்டாகவே கன்சியூம் பண்ணலாம்.